ஐபிஎல் சாம்பியன் வென்ற ஆர்சிபி வீரர்களை வரவேற்க சின்னசாமி மைதானத்தில் திரண்ட ரசிகர்கள் கூட்ட நெரிசலில் சிக்கி 7 பேர் உயிரிழந்திருக்கின்றனர். அஜய், கூட்ட நெரிசலில் சிக்கி 7 பேர் உயிரிழந்த நிலையில் அந்த 7 பேர் யார் என அடையாளம் காணப்பட்டதா? விவரங்கள். கிட்டத்தட்ட இந்த பலி எண்ணிக்கை என்பது 6 தாண்டி 7 தற்பொழுது வந்திருக்கிறது. இதுல 2 சிறுவர்கள் இருக்கலாம் என சொல்லப்படுகிறது. ஒரு சிறுவனுக்கு ஏற்கனவே கால் முறிவு ஏற்பட்டிருந்த நிலையில ஒரு சிறுவன் உட்பட 7 பேர் இந்த சம்பவத்துல பலியாக இருக்கலாம் என சொல்லப்படுகிறது. அதில் 2 பெண்களும் அடங்குவார்கள். கிட்டத்தட்ட பலி எண்ணிக்கை முதல்ல 1 போதே ஒரு ஆண் கிட்டத்தட்ட ஒரு 25 வயது நபர் தான் இறந்து போனார் என தகவல்கள் வெளியாகி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. தற்பொழுது பலி எண்ணிக்கை 7 வந்திருக்கிறது. அதுல ஒரு சிறுவன் உட்பட 2 பெண்களும் அடங்குவதாக தகவல்கள் வெளியாகி கொண்டிருக்கின்றன. 50க்கும் மேற்பட்டோர் மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில பலி எண்ணிக்கை என்பது 7 வந்திருக்கிறது. மேலும் பலி எண்ணிக்கை உயரக்கூடிய அபாயம் இருப்பதாகவும் அங்கு இருக்கக்கூடிய தகவல்கள் நமக்கு தெரிவித்துக் கொண்டிருக்கின்றன. தொடர்ந்து கனமழையும் அந்த பெங்களூரு நகரம் முழுவதுமாக பெய்து வருகிறது. கனமழை பெய்தாலும் கூட அந்த மழையையும் சற்றும் பொருட்படுத்தாமல் கூட்டம் கலையாமலேயே விதான் சௌதா வளாகத்திற்கு வெளியே 20,000க்கும் மேற்பட்ட ரசிகர்கள் கூடியிருக்கிறார்கள். இதைதான் நாம் பார்த்து வருகிறோம். காவல்துறையினரும் முடிந்த அளவிற்கு அவர்களை அப்புறப்படுத்தும் நோக்கத்தில் இருந்தாலும் கூட சற்றும் கூட அந்த ரசிகர்கள் கலையாமல் அங்கேயே இருந்து வருகிறார்கள். பலி எண்ணிக்கை இதன் காரணமாக உயரக்கூடும் என்பதை தான் நாம் பார்த்து வருகிறோம். அஜய், நீங்க சொன்ன மாதிரி கனமழையும் பொருட்படுத்தாமல் ரசிகர்கள் அங்கு குவிந்து வருகின்றனர். இந்த 7 பேர் உயிரிழந்ததற்கு பாதுகாப்பு குறைபாடுதான் காரணமா? அது குறித்த விவரங்கள். இல்ல, நீங்க குறிப்பிட்ட மாதிரி ஏற்கனவே காவல்துறையினர் பலவிதமான வழிகாட்டு நெறிமுறைகளை விட்டிருந்தனர். பெங்களூரு நகரம் பரபரப்பாக கூடிய நகரம், குறுகிய சாலைகள், இதன் காரணமாக வாகன அணிவகுப்பையும் தடை செய்திருந்தனர். ஆனாலும் கூட ஒரு குறிப்பிட்ட கட்டத்திற்கு மேலாக காவல்துறையினராலும் எதுவும் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை தான் வந்திருக்கிறது. கிட்டத்தட்ட ஒரு 100 பேர் நிற்க வேண்டிய இடத்துல 10,000 பேர் வந்து கொண்டிருக்கிறார்கள். அதனால காவல்துறையினராலும் அந்த கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியவில்லை என்பதை தான் நாம் பார்த்து வரோம். இந்த இடத்துலதான் நிற்க வேண்டும், இந்த இடத்திலிருந்து இந்த இடத்திற்கு நீங்கள் வர வேண்டாம், விதான் சௌதா வளாகத்திற்குள் எந்த ரசிகர்களும் வரக்கூடாது உள்ளிட்ட பல்வேறு வழிகாட்டு நெறிமுறைகளை கர்நாடகா காவல்துறை விதித்திருந்தது. சின்னசாமி மைதானத்திற்குள்ளே கூட ஒரு குறிப்பிட்ட ஒரு royalchallenges.com என்ற இணையதளத்தை வெளியிட்டு அதில் ஒரு சில ரசிகர்களும், அதாவது அந்த மைதானம் எவ்வளவு கெப்பாசிட்டியோ அவ்வளவு ரசிகர்கள் தான் இலவச பாஸ்களை புக் செய்து கொள்ளலாம் எனவும் தெரிவித்திருந்தது. ஆனாலும் கூட பாஸை வாங்காத ரசிகர்களும் தற்பொழுது மைதானத்துக்குள் வந்திருக்கிறார்கள். விதான் சௌதா அலுவலகத்துக்குள் பொதுமக்களுக்கு யாருக்குமே அனுமதி இல்லை. ஆனாலும் கூட அங்கு காவல்துறையினர் மீறி வந்து கொண்டிருக்கிறார்கள். இதுல குறிப்பிட்ட பார்த்தோம் அப்படின்னா காவல்துறையினரும் சற்று கவனக்குறைவாக இருந்திருக்கிறார்கள் என்பதை தான் நாம் பார்த்து வரோம். ஒரு இவ்வளவு ரசிகர்கள் கூடுவார் என காவல்துறையினருக்கு முன்னாலே தெரிந்தும் கூட ஒரு 10,000 ரசிகர்கள் வருகை இருந்திருக்கிறார்கள். அதனால இந்த பாதுகாப்பு குறைபாடு என்பது ஏற்பட்டிருக்கிறது அப்படிங்கறத பார்த்து வருகிறோம். கிட்டத்தட்ட மழை பெய்திருந்தாலும் கூட ரசிகர்களும் சற்றும் கலையாமல் அந்த மழையிலேயே வீரர்கள் எப்போது வெளியே வருகிறார்கள் என்பதை தான் தொடர்ந்து பார்த்துட்டு வராங்க. இங்கிருந்து சின்னசாமி மைதானத்திற்கு கிட்டத்தட்ட 1.5 கிலோமீட்டர் தூரம், அங்கு வரைக்கும் ரசிகர்களுடைய கூட்டம் என்பது மிக அதிகமாகவே காணப்பட்டு வருகிறது.